நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க. சோறு திங்க வேலை என்ன கேக்குறேன்? இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். இன்றைக்கு மிக முக்கியமான நாள் என்று பேசப்படுகிறது. அதாவது தமிழகத்தில் ஸ்டாலினுடைய பிறந்த நாள் என்பதனால இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாளாம். உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்து போறேன். அப்படியா? நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. அதாவது கருணாநிதி பெற்றெடுத்த கேவலமே, தமிழகம் கண்டு வரும் பாவத்தின் ஊர்வலமே, திருட்டை குலத்தொழிலாகவே மாற்றி இருக்கின்ற கருமாந்திரமே, 5 ஆண்டுகள் மாநிலத்தை வஞ்சித்த திராவிட மாடல் தரித்திரமே, ஏன் பிறந்தாய் ஸ்டாலின், ஏன் பிறந்தாயோ? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பார்க்கலாம். உன்னை வாழ்த்த மனமில்லை. உன்னையெல்லாம் நாங்க வாழ்த்துவோமா? உன்னை வாழ்த்த மனமில்லை, நீ வாழ்ந்தும் யாருக்கும் பயனில்லை என்பதுதான் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்து. கருணாநிதியுடைய படுகேவலமான ஆட்சிகளில் கேவலமான ஆட்சி என்று பார்க்கப்பட்ட ஆட்சி என்றால் அது 2006 2011. அதையே தூக்கி சாப்பிடும் அளவிற்கு ஸ்டாலினுடைய இந்த கேவலமான ஆட்சி இருந்திருக்கிறது. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேர். வேலு குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா ஆப்போசிட் பார்ட்டி அத்தனையும் அப்பிட்டு கில்லி மேடம் கில்லி. One eternity later. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. கேவி குப்பம் தொகுதி, அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய அணைக்கட்டு தொகுதி, இங்க காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படல, மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஏன் கொண்டு வரல? அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நீங்கள் சொல்லுகின்ற அந்த கேவி குப்பம் பகுதியும் என்னுடைய அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இன்னும் ஏன் தரவில்லை என்று நீங்கள் நல்ல கேள்வியை கேட்டீர்கள். இது ஒரு நல்ல கேள்வி. 1300 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு அந்த திட்டம் தீட்டப்பட்டு மீண்டும் 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டிப்பாக பொறுப்பேற்பார், கண்டிப்பாக தருவார். அதை நாங்கள் தருவோம். ஐயோ, மீண்டுமா? இப்ப என்ன அப்படின்னா, நம்ம நீங்க ஏற்கனவே 10 ஆண்டுகளா அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கீங்க. இந்த 5 ஆண்டுகளா உங்களுடைய அரசு தான் இருக்கு. ஆனாலும் இப்ப என்ன சொல்றீங்கன்னா, அடுத்த ஆண்டு அதிமுக ஆட்சி அமையும் கொண்டு வரேன்னு சொல்றீங்க. உங்களால கொண்டு வர முடியல. உங்க ஆட்சி தான் இருக்குது. 2016 சொன்னப்ப எதிர்கட்சி எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மிக அருமையான ஒரு கேள்வி. சொல்லுங்க. மோசமானவங்களே முக்கியமானவங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி மோசடி ஆட்சியிலே முக்கியமான ஆட்சி இந்த திமுக ஆட்சி. மாநில அரசால முடியவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க வந்தா நீட்டை ஒழிப்போம். ஆகா 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 ஆகா. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு கேட்டா நாங்க தான் முன்மாதிரி ஆட்சின்னு சொல்லுவாங்க. மோசடி ஆட்சி. மோசமானவங்களே முக்கியமானவங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி மோசடி ஆட்சியிலே முக்கியமான ஆட்சி இந்த திமுக ஆட்சி. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? நீங்க வந்தா 2000 ரூபாய் அப்படிங்கிறப்ப நீங்க எப்படி நிதிநிலையை மேனேஜ் பண்ணுவீங்கிற கேள்வி இருக்குல்ல இங்க. அதாவது இப்ப மட்டும் வெயில் காலம், அப்படி வெயிலுக்கு 2000 ரூபாய்னா ஐயா இது வெயில் அல்ல, அவரு உங்களுக்கு கோடை காலம். கோடை காலத்திற்காக அந்த 2000 ரூபாய் கொடுக்கும், வெயிலுக்காக இல்ல. வெயில் வரும் போகும், கோடை காலம். என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் ஒரு வரி சொல்றேன். அமெரிக்கா போயிட்டு வந்து 21 நாட்கள் அமெரிக்காவுடைய பல்வேறு பகுதிகளையும் சுத்தி பார்த்தோம் சொல்றேன். தமிழ்நாடு உள்ளபடியே நாம இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். அமெரிக்காவை பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்ல. அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உளுந்த வலையில ஓட்டை இருந்து பாத்திருப்பீங்க, அதிரஸ்ட்ல ஓட்டை இருந்து பாத்திருப்பீங்க, முறுக்கல கூட ஓட்டை இருந்து பாத்திருக்கேன். ஆனா நான் காட்ட போற ஓட்டை எப்படி ஓட்ட தெரியுமா? இந்த பாரு, ஜம்மு ஆழத்துல ஓட்டை வந்து பாத்திருக்கியா? இதை பாரு, இதான் எங்க ஊர் பிச்சுவல பாரு. அட பாவி, பார்த்து அப்பா இப்படி ஒண்ணு நம்ம ஊர்ல இல்லையேன்னு சொல்ற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம ஊர்ல அப்படிலாம் இல்ல. அந்த அளவுக்கு உள்ளபடியே தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 10,000 ரூபாய் செலவு பண்ணா ரெடி பண்ணிடலாம். எவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா?
பஸ் ஸ்டாண்ட்ல ஆள் நிக்க முடியாம அப்படின்னு வாங்க எங்கடா இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டல வெட்டாம விட மாட்டேன். தமிழ்நாட்டுல எத்தனையோ மாவட்டங்கள கொய்யா பழம் விளைந்தாலும் கூட ஒடுகத்தூர் கொய்யாவுக்கு என்று ஒரு தனி சிறப்பு இருக்கு, தனி சுவை இருக்கு, மருத்துவ குணம் கொண்டது. என்னை விட அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இப்ப உங்களுடைய ஆட்சி அமைந்தும் கூட அந்த கொய்யா தோட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் அங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்லா தெரியும். 1000 ஏக்கர் விவசாயிகள் இருக்காங்க. அந்த கொய்யா தோட்ட தொழிலாளிகளுக்கு அண்ணன் செஞ்சது என்ன? கொய்யா தோட்ட தொழிலாளர்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கூழ் தயாரிக்கிற அல்லது அதை பதப்படுத்துற முடிக்க சொல்லுங்க. கொய்யா நான் வந்து பாத்தீங்கன்னா நானும் ஒரு சுகர் பேஷண்ட். டெய்லி காலையில 2 கொய்யா சாப்பிடுவேன், நைட்ல 2 கொய்யா சாப்பிடுவேன். முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அதை மட்டும் சொல்லு. அந்த ஒடுகுத்தூர் கொய்யாவை நானே சொல்லி சாப்பிட்டு போக நல்லா இல்ல முன்னேற்றத்துக்கு. சரி வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? உங்ககிட்ட ஆட்சி கொடுத்துருக்காங்க. இல்ல நான் இந்த 5 வருஷம் உங்க ஆட்சி தானே, ஏன் செய்யல? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து இல்ல, அதாவது திமுக ஆட்சி பாருங்க, அது என்ன ரேஸ்டா? ரேக்லா ரேஸ் 8, 9, 10, 11, 12 காணோம். 12 வந்து ஸ்டாலினுக்கு கொடுத்துட்டாங்க. நாளைக்கு வந்து மாடு 14, 15 எங்க நிக்கும்? 12வது மாடு அவர் வீட்டுல நிக்கும், ஸ்டாலின் வீட்டுல. குடுக்கிற அடியில ஒரு பய திராவிட மண்ணை கை தொடக்கூடாது, ஒரு பய உள்ள வரக்கூடாது. என்ன செஞ்சாலும், எவ்வளவு சதி செய்தாலும், எவ்வளவு நீ சூழ்ச்சி செய்தாலும் திராவிட மண்ணை, பெரியார் மண்ணை, எங்கள் தளபதி மண்ணை எவனாலும் தொட முடியாது. அடித்து திருத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞரால் செதுக்கி 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 செய்யப்பட்ட ஒரு சிற்பியாக இன்றைக்கு அந்த சிம்மாசனத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். குடும்ப ஆட்சி வேண்டாம் என்றும், வாரிசு அரசியல் வேண்டாம் என்றும் வேற விஷயம் நான் பேச வந்தேன். வர வழியில தான் எனக்கு தகவல் கிடைச்சிச்சு. இன்னைக்கு திமுக தன்னுடைய தேர்தல் பட்டியலை அறிவிச்சிருக்கிறது. ஆற்காட்டு வீராசாமியின் மகன் கலாநிதி மாறன், பொன்முடைய மகன் கௌதம் சிகாமணி, முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியினுடைய மகள் கனிமொழி, இதையெல்லாம் அறிவிப்பது கலைஞரின் மகள் ஸ்டாலின். கூச்சமே இல்ல.